வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். நம்மளுடைய விளக்கு கடை வெறுமனே பொருட்கள் விற்கிற இடமா இல்லாம ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம் என்ன, அதோடைய வரலாறு என்ன, அதோட நம்ம அதுல இருந்து எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய நோக்கத்தோட ஆர்வத்தோட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் லலிதா சகஸ்ரநாமம். இப்ப நம்ம பாராயணம் பண்றதுக்கு, அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறதுக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அம்பாள் வழிபாடு. இந்த அம்பாள் வழிபாடை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. ஆனால் நமக்கு சக்தி கொடுக்கக்கூடியது அந்த வழிபாடு தான். அதை பற்றி நிறைய விளக்கங்கள், சந்தேகங்கள் கேள்வியாக கேட்கலாம். ஐயா நிறைய அவராக பேசுகிறாரு. நம்ம நிறைய பேர் எங்ககிட்ட கேட்ட கேள்வியாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் ஐயா கிட்ட கேட்டு தெளிவு பெறலான்றதுக்காகவே இந்த பதிவு. வாங்க, இப்போ உங்களுடைய சந்தேகங்கள் தான் நான் கேட்க போறேன். அம்பாள் வழிபாடு அப்படின்னாலே லலிதா சகஸ்ரநாமம். இது சமஸ்கிருதத்துல இருக்கு. கண்டிப்பா தமிழ்லையும், நம்ம தமிழ்லையும் இப்ப தமிழ் மக்கள், இப்ப நான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்குள்ள வர்றதுக்கு, இந்த வாராகியை நாங்க 2020 இருந்து நான் கும்பிடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் லலிதா சகஸ்ரநாமத்தை கவனிக்கவே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு காலையில கூட அதை பத்தி பேசணும். ஒரு மாமி அப்படியே கோலம் மாமி சுபத்ரா சங்கரன் மாமி வந்தப்போ லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து ஒரு வரி எடுத்து உன்னை வாழ்த்துறேன்னு சொல்லி, அந்த ராஜலட்சுமி, கோஷநாதா, சதுரங்க பலேஸ்வரி, சாம்ராஜ்யதாயினி அப்படின்னு சொல்லப்போ எனக்கு அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றதே. அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அம்பாள் புண்ணியத்துல உங்களால் அதுல இருக்க விளக்கமும் கேட்டுட்டு இருக்கோம். இது சமஸ்கிருதத்துல இருக்கு. தமிழ்ல நம்மளுடைய அம்பாளை வணங்குறதுக்கான நூல்கள் என்னென்னலாம் இருக்குங்க? அதாவது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு. நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. சாக்த வழிபாடு, அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது சக்தியை பிரதானியமாக சொல்லக்கூடிய சாக்த வழிபாடு அப்படிங்கிறது தான் நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. வடபாரதத்திலே மட்டுமல்ல. சாக்த வழிபாடு அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, வங்காளம், ஒடிஷா, அசாம், இங்கதான் சக்தியின் வழிபாடு பிரதானியமா இருக்குன்னு சொல்றா. அப்படி கிடையவே கிடையாது. பாரதம் முழுக்க சக்தியின் வழிபாடு உண்டு, அம்பாளுடைய வழிபாடு உண்டு. அதிலே தமிழிலே ரொம்ப சிலப்பதிகாரத்திலேயே நமக்கு துர்க்கையத்தான் பிரதானமாக வழிபட்டு இருக்கா. சிலப்பதிகாரத்திலே வேட்டுவ வரியெல்லாம் பார்த்தாக்க துர்கா அஷ்டோத்தர சதநாமம் மாதிரி நமக்கு துர்க்கையினுடைய நாமங்களே நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. சக்தி வழிபாட்டினுடைய தொன்மையான எச்சங்கள் தமிழ்நாட்டிலே நிறைய உண்டு. அதிலே சிலப்பதிகாரத்திலே, ரொம்ப தமிழில் இருக்கிற நூல் நீங்க கேட்டதுனால சிலப்பதிகாரத்திலிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். சிலப்பதிகாரத்திலே துர்க்கையினுடைய தியானம் போலே வரிவளைக்கை வாழேந்தி மாமயிடர் செற்று கரியதிரி கோட்டு கரிமிசை மேல் கலைமிசை மேல் நின்றாயால் அரி அரண் பூமேலோன் அகமலர் மேல் மண்ணும் விரிகதிர் ஜோதி விளக்காகியே நிற்பாய் அப்படின்னு அம்பாள அரி அரண் பூமேலோன், அரின்னா திருமால், அரண்னா சிவன், பிரம்மன், மூன்று தேவர்களும் தம் இதயத்தாமரையிலே வைத்து போற்றக்கூடிய ஆதிசக்தியான துர்க்கையை வழிபடுவோம் அப்படின்னு சிலப்பதிகாரத்திலேயே சக்தியின் வழிபாடு மிகவும் இந்த தமிழ்நாட்டிலே, தமிழ் தேசத்திலே சிறந்து விளங்கியது நமக்கு ஆதாரமே இருக்கு. வரிவளைக்கை வாழேந்தி, வளையல் அணிந்திருக்கக்கூடிய கரங்களிலே வாழை ஏந்தி மாமகிடர் செற்று கொடிய மகிஷாசுரன் சிரசினை வெட்டி வீழ்த்தியவள் அப்படின்னு துர்க்கையினுடைய வைபவத்தை நமக்கு சொல்லி இருக்கா. அதே மாதிரி அந்த துர்க்கை எங்க இருக்காங்கிறத, கங்கை முடிக்கணிந்த கண் நுதலோன் பாகத்து மங்கை உருவாகி மறை ஏத்தவே நிற்பாய் அப்படின்னு கங்கையை தலை ஜடாமகுடத்திலே தாங்கி கொண்டு விளங்கக்கூடியதான முக்கண்ணுடைய சிவனுடையதான இடது பாகத்திலே விளங்கக்கூடியவள், வேதங்களாலே வழிபட தகுந்தவள் அப்படின்னு தமிழிலே காப்பியங்கள்ல கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டிலே சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டதுங்கிறத நமக்கு ஆராய்ச்சி நூல்கள் எல்லாம் சொல்லறது. அப்போ அந்த காலத்தில் இருந்தே தேவியின் வழிபாடு இந்த தமிழ் தேசத்திலே, வடதேசத்திலே மட்டுமல்ல தமிழ் தேசத்திலேயும் விசேஷமாக விளங்கியதுங்கிறது நமக்கு தெரியும். அது போல அநேக நூல்கள் தமிழிலே உண்டு. சாக்தபரமான தேவி நூல்கள் அப்படின்னு சொன்னாக்க, மானாமதுரையிலே விளங்கக்கூடிய ஆனந்தவல்லி மேல் ஆனந்த நாயகி மாலை, ஆனந்த மாலை அப்படிங்கிற நூலானது விளங்குறது. எல்லோருக்கும் தெரிஞ்சது அபிராமி அந்தாதி தான். ஆனா அபிராமி அந்தாதியை தவிர அநேக நூல்கள் உண்டு. பாபநாசத்திலே விளங்கக்கூடிய உலகம்மை மீது உலகம்மை அந்தாதி. உலகம்மை அந்தாதி முழுக்க முழுக்க ஸ்ரீவித்யின் வைபவத்தை சொல்லக்கூடியதான ஒரு நூல். அதிலே நமசிவ
நமசிவாய கவிராயர் தேவியை வர்ணிக்கும் பொழுது தாமிரபரணி கரையினிலே பஞ்ச பிரம்மாசனத்திலே லலிதா திரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடிய உன்னை வழிபடுகிறேன் அப்படின்னு அவள்தான் ராஜ ஷியாமளையா இருக்கா, அவள்தான் மகாவாராகியா இருக்கான்னு உலகம்மை அந்தாதியிலே உலகம்மையை நமசிவாய கவிராயர் சொல்றார். உலகம்மை அந்தாதி, உலகம்மை கொச்சக கலிப்பா, மதுராபுரி அம்பிகை மாலை, இது முழுக்க முழுக்க மீனாட்சிய பரபிரம்மமா கரும்பும் கனையைந்தும் பாஷ அங்குஷமும் கொண்டு அடியனன் திரும்பும் திசைதொரும் தோற்று கண்டாய் அப்படின்னு குலசேகர பாண்டியன் மீனாட்சியை சொல்லும் பொழுது பாஷாங்குஷமும் கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தை ஏந்தி கொண்டு அம்மா மீனாட்சி உன்னை தவிர எனக்கு வேறொன்றும் தெரியலே அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்றார். அதை வச்சுதான் அபிராமி பட்டரும் கூட நமக்கு அபிராமி எந்தாதையில இதே கருத்து விளங்கக்கூடிய செய்யுளை பாடுறாரு இல்லையா. மதுராபுரி அம்பிகை மாலையாகட்டும், உலகம்மை எந்தாதியாகட்டும், உலகம்மை கொச்சக கலிப்பாவாகட்டும், கமலை பராசக்தி மாலை திருவாரூரிலே எந்த கோவில்லையும் ஒரு கால் மேல ஒரு கால் போட்டுண்டு அம்பாளை பார்க்கவே முடியாது, திருவாரூரிலே மட்டும்தான் காண முடியும். அவளுக்கு மேல வேற யாருமே கிடையாதுங்கிறத காட்டுறா போல ஒரு கால் மேல இன்னொரு காலை போட்டவளாக குட்டி காசனம் எனும்படியான ஆசனத்திலே விளங்கக்கூடியவளாக ராஜராஜேஸ்வரியாக லலிதா மகா திரிபுர சுந்தரியாவே இருக்கா. கமலை பராசக்தி மாலை முழுக்க முழுக்க சாக்த வழிபாட்டின் உச்சத்தை நமக்கு பேசுறது. அதே போல சிவகாம சுந்தரி அம்பிகை மீது விளங்கக்கூடிய சிவகாம சுந்தரி இரட்டை மணி மாலை, அதுவும் தேவியின் வைபவத்தை விசேஷமா சொல்லுறது. சௌந்தரி அந்தாதி அப்படின்னு திரிபுர சுந்தரியான தேவியின் மீது இயற்றப்பட்ட சௌந்தரி அந்தாதி ஆகட்டும், அபயாம்பிகை சதகம் மயிலாடுதுறையிலே கௌரி மாயூரத்திலே விளங்கக்கூடிய அபிராமி பட்டர் போல அபயாம்பிகை பட்டர் அப்படிங்கிற மகாத்மா 100 நூல்கள் அவருக்கு பாட்டு பாடலாம் தெரியாது. அம்பாள் சொன்னாளா என் மீது கவி பாடு அப்படின்னாலாம் பட்டரை கண்டு. அம்மா எனக்கு என்ன தெரியும், என்ன போய் நீ பாட சொல்றியே, எனக்கு என்னம்மா தெரியும் பொழுது எல்லாம் வரும் பாடு அப்படின்னா அந்த க்ஷணத்திலே 100 செய்யுள் அவர் கவி மாறி அப்படியே பொழிஞ்சுதான். அபயாம்பிகை சதகம் அப்படின்னு 100 செய்யுளை மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அப்படின்னு நமக்கு விசேஷமா சொல்லுவா. இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, மாயவரத்திலே பிருத்வியே தான் பீட்டம். அந்த கோவில் குருக்களை கேட்டோம் அப்படின்னு அவ சொல்றது அது வாராகி பீட்டம் அப்படின்னு சொல்லுவான். மாயவரத்தை அவ சொல்லும் பொழுது ஏன்னு கேட்டா அது வாராகி பீட்டம், இது திருக்கடையூரும் வாராகி பீட்டம், மயிலாடுதுறையும் வாராகி பீட்டம் அப்படிங்கிறது அங்க பூஜை பண்ணக்கூடிய பூஜகர்களுடைய வாக்கு. அந்த மாதிரி அம்பிகை எத்தனையோ நூல்கள் தமிழிலே இருக்கு. என்னன்னா அது எல்லா இடங்கள்லையும் பரவ வேண்டும். அதுதான் இப்போ தமிழிலே உங்களுக்கு தெரிஞ்ச தேவியினுடைய நூலை சொல்லுங்கன்னா அபிராமி அந்தாதி தான் எல்லோரும் சொல்றார். சந்தேகம் இல்லாம இந்த எல்லா நூல்களுக்கும் ஆதாரம் அபிராமி அந்தாதி தான். அதில் இல்லாத விஷயங்கள் இல்லை. ஸ்ரீவித்யினுடைய சாரமே சாக்த வழிபாட்டினுடைய உச்சமே அபிராமி அந்தாதி தான். அதிலே இல்லாத தேவி நவாவரண பூஜையில் இருந்து ஸ்ரீவித்யிலே விளங்கக்கூடிய மந்திர சாஸ்திரங்கள்ல இருந்து ஸ்ரீவித்யா உபாசகர்களுடைய தன்மையை சொல்ற இருந்து அத்தனையும் அந்த அபிராமி அந்தாதியில் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு செய்யுளுடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம்னா உதிக்கின்ற செங்கதிர்ங்கிற செய்யுளுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்திற்கு மேல் விளக்கத்தை சொல்ல முடியும். அத்தனை தத்துவங்கள் அதுல இருக்கு. ஜனங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு தேவியின் வழிபாட்டை விசேஷமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நிறைய தேவிபரமான இத்தனை நூல்கள் இருக்கு, இன்னமும் இருக்கு. வாராகி மாலை இருக்கு, திரிபுரை மாலை இருக்கு, திரிபுரை மனோன்மணி மாலை இருக்கு. அது போல சொல்ல முடியாத கணக்கிலடங்காத தமிழிலே சாக்த வழிபாட்டிற்காக சக்தியை பெருந்தெய்வமாய் கொண்டு சக்தியே தெய்வம் எனும்படியான வழக்கத்தை என்னும் விஷயத்தை சொல்லக்கூடிய நூல்கள் அநேகம் தமிழிலே உண்டு. அந்தந்த ஊர்களில் விளங்கக்கூடிய அம்பிகையினுடைய சந்நிதிகளிலே அந்தந்த நூல்களை, சக்திபரமான நூல்களை, சாக்தபரமான நூல்களை எல்லோரும் வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் அந்த பராசக்தி தான் நமக்கு அனுகிரகத்தை பண்ணணும். காமாட்சி, நான் எப்போதுமே நீங்க பேசும்போது உட்கார்ந்து நான் இதை முன்னாடி உட்கார்ந்து கேட்கும்போது அம்பாள் எனக்காக என்னைய பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோன்னு ஒருத்தரை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு பேச வைக்கிறா அப்படின்னு கண்ணீரோட கேட்பேன். நீங்க இன்னைக்கு சொல்ல 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 எனக்குள்ள இந்த தேடல் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிச்சோன்னா, வாராகிய போய் நீங்க இப்படி கொண்டாடுறீங்களா அப்படின்ற அந்த ஒற்றை கேள்விக்கு உங்களை அனுப்பி அம்பாள் பதில் சொல்ல வைக்கிறா அப்படிங்கிறத நான் உணர்றேன். வாராகி எப்பேற்பட்ட தெய்வம்,
எப்பேற்பட்ட வழிபாடை மறைச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது பெரிய ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அந்த அபிராமி அந்தாதியை நான் 17 வயசுல படிச்சிருக்கேன். ஆனா அது வாராகிக்கானது அப்படிங்கிறது வாராகி நீ இப்ப ஆட்கொள்ளும் போது தானே அது தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா. அது அது அந்த இது நீங்க சொன்னதா இருக்கட்டும், அது மாதிரி நீங்க சொல்லி தான் நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கிற தையல் நாயகி. தையல் நாயகி அவ பாலாம்பிகாவோட சொரூபம்னு. காமாட்சி. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய நம்ம போரூர் விளக்கு கடையில இருக்கக்கூடிய எதிர் வீட்டுக்காரங்களுக்கு குலதெய்வம் அதுவும். காமாட்சி. அது அவங்க கேட்டதுல இருந்து நம்ம கடையில இருக்கிற பாலாம்பிகாவுக்கு மாவிளக்கு ஒவ்வொரு பஞ்சமிக்கும் கொண்டு வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்தந்த விஷயங்கள் கொடுப்பனை இருக்கிறவங்களுக்கு தான் கேட்க முடியும். காமாட்சி. ஏன்னா அந்த அம்பாள் வழிபாடு நீங்க சொல்றதா இருக்கட்டும், நம்ம பெரிய பெரிய ஆட்களை ஆழ்ந்து கவனிக்கும் போதா இருக்கட்டும், ரகசியமா அவங்க அம்பாள் வழிபாடை அவ்வளவு ஆழமா பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சக்தி பிரவாகம் இருக்கு அப்படிங்கிறத உணர முடியுது. அதை உடைச்சு சொல்றதுக்கு அம்பாள் உங்களை அனுப்பியிருக்கிறதாவே நினைக்கிறேன். அம்பாள் அனுகிரகம்.